எழிலரசி அவங்க வந்து அவங்க பல திரைப்படங்கள்ல வந்து கமிட்மெண்ட் ஆயிருக்காங்க. இருவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சுருப்பி காலங்களில் வந்து இப்ப 2 வாரமா டெலிகாஸ்ட் ஆகுது. இதுல வந்து நல்ல ஒரு நடிப்பு. இவங்க எந்த மாதிரியான கேரக்டர்லாம் இவங்க பண்ணுவாங்க ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் உங்களுக்கு. ஏதாவது ஒரு சினிமால வந்து எப்படி நம்ம நுழையிறோம், எப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியன்றதை இப்போ அவங்க வந்து சின்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்தா நம்மளுக்கு இதை யாரெல்லாம் சினிமாவுக்கு ட்ரை பண்றாங்களோ அந்த திறமையை வளர்த்துக்கிட்டு ஆடிஷன் போகலாம். ஒண்ணுமே தெரியாத ஆடிஷன்ல போய் நம்ம நின்னோம்னா இப்போ நிறைய இடத்துல பேசுறாங்களே அது உண்மையா நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும். அதனால சினிமால என்ன முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு போனா இவங்க அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 பேரு நிறைய படத்துங்கள்ல நடிச்சிருக்காங்க, இன்னும் நடிச்சிருக்காங்க. எங்க குட்டி படம் மெயினான ரோல் பண்றாங்க. இனியொலி சீரியல்ல நல்லி மேடம், தேவி பிரே மேடம் கூட ஆனந்த் பாபு சார் கூட எல்லாம் இங்க நடிச்சிருக்காங்க. இப்ப சின்ன பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பண்ணுவாங்க, பாக்கலாம். என்னடி ஆகாயத்தை பாக்குற உன்னால அந்த ஆகாயத்துல பார்க்கிற விமானத்தை பார்க்கதான் முடியும். அதுலேரி பயம் நல்லா செய்ய முடியாது. அதே மாதிரிதான் என் மாமாவை உன்னால நினைக்கதான் முடியும், கல்யாணம்லாம் செஞ்சுக்க முடியாது. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுக்கோ. உனக்கே எவ்வளவு திமிர் இருந்தா பல லட்ச ரூபா செலவு பண்ணி இன்ஜினியர் படிக்க எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். மாமாவை கல்யாணம் பண்ணிக்க நான் என்ன வேணா பண்ணுவேன். அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண நீ ரெடியா இருந்துக்கோ. ஏய் நிறுத்து, என்ன பெருசா இன்ஜினியரிங் படிச்சுட்டு பீத்திக்கிறேன். 10ஆம் தேதி ஆச்சுன்னா 10 பேருக்கு முன்னாடி கை கட்டி சம்பளம் வாங்குறோம். உனக்கு இவ்வளவு திமிர் இருக்கும்போது பல லட்ச ரூபாய் செலவு பண்ணி சொந்தமா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன். எனக்கெல்லாம் எவ்வளவு திமிர் இருக்கும். ஆஃப்டர் ஆல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நீ இவ்வளவு திமிரா பேசுற. நீ அவனை சொன்னியே மாமாவை கல்யாணம் பண்ணி நினைக்கதான் முடியும். ஏன் நீ ஏதாவது செஞ்சாதான் மாமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம். நான்லாம் எதுவுமே செய்ய தேவையில்லை, அவரே என்னை தேடி வருவார். 10 வருஷமா சினிமால ட்ரை பண்றேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு ஜூனியர் ஆர்டிஸ்டா போறவங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க கேமரா முன்னாடி நடிச்சு கடைசியா டைலாக் கொடுன்னு கேட்பாங்க. டைலாக் கொடுத்தோம்னா டைலாக் பேப்பரோட போயிடுவாங்க. அது நிறைய இடத்துல நடந்திருக்கு. எதுக்காக சொல்றேன்னா சினிமாவுக்கு ட்ரை பண்றவங்க அட்லீஸ்ட் ஒரு ஆடிஷன்ல இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இப்போ வந்து விஜய் டிவி புகழ் கலக்க போவாது பிரகாஷ் திரைப்பட நடன நிகழ்ச்சி நடைபெறும்.